நம்ம யார் பேச்சையும் கேட்காம திரியறவளுக்கு என்னதான் தண்டனைன்னு தெரியல. படையல் போட்டு எல்லாம் தயாரா இருந்தோம், விளக்கு ஏத்த முடியாம போயிடுச்சு. இப்ப பொழுதும் சாஞ்சிருச்சு. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்ததே இல்ல அத்தை. எனக்கு என்னவோ மனசு கிடந்து ஒரு மாதிரியா அடிச்சுக்குது. விடாண்ணா, ஏன் இப்படி புலம்பி தவிக்கிற? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. இவ்வளவு தடவை விளக்கேத்த விடாம என் மவன் தடுக்கிறான்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அத்தை மாணிக்கம், யாரும் எதுவும் சொல்ல வேணாம். பொழுது சாஞ்சிருச்சு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிப்போம். அவ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்படி யார் பேச்சையும் கேட்காம தெரியறவளுக்கு என்னதான் தண்டனைன்னு தெரியல. ஏய், நான் தான் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டேன்ல. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசுவோம். தப்பு பண்ண யாரையும் வேதனாக்கி சும்மா விட மாட்டா. கிளம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு. டேய் டேய், தப்பு பண்றீங்கடா, மரியாதையா எடுத்துருங்க. வேணாடா. ஏய், போன் பண்ணியா இல்லையாடி? சொல்லிட்டேன் மேடம், இதோ வந்துட்டே இருக்காங்க. ஏய், ஏன் கழுத்துலயா கத்தி வைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போறீங்கன்னு பாருங்கடா. வந்துட்டாங்க, தொலைஞ்சிங்கடா ராஸ்கலுங்களா. என்னாச்சியா? தெரியலங்கய்யா. இறங்கி என்னன்னு பாரியா? இதோ பாக்குறேன். என்னாச்சியா? தெரியலங்கய்யா, இதோ பாத்துறேன். சீக்கிரம் பாரு. என்ன இது? தடங்கள் மேல தடங்களா வருது. அவங்க விளக்கு ஏத்தாம போக கூடாதுன்னு சொல்றாங்களோ என்னவோ. ஆமா பத்தா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். திரும்ப போய் விளக்கை ஏத்திடுவோம். அதான் பொழுது சாஞ்சிருச்சு. என்னத்தா அண்ணா, ஆ, புருஷன் சமாதிய பார்க்க வந்தியா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு அவருக்கு படையல் போட்டு விளக்கு போட வந்தோம். போட்டாச்சா? இல்லைங்கய்யா, பொழுது சாயறதுக்குள்ள விளக்கு போடுறதுதான் வழக்கம். கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு, அதான் கிளம்பிட்டோம். யாருதான் சொன்னா பொழுது சாயறதுக்குள்ள போடணும்னு? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் விளக்கு போட்டா தான் மேல இருக்கிறவங்க மனசு குளிரும். அதுக்காகத்தான் நீங்க விளக்கு போடுறதுக்கு தடங்களா நடந்திருக்கும். எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. போங்க, இப்ப போய் விளக்க போடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாருக்கு போன் பண்ண? இவர் எதுக்கு நீங்க வந்திருக்காரு? மேடம், நான் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் மேடம் கால் பண்ணேன். ஐயா, அக்யூஸ்ட் இன்ஸ்பெக்டர் கழுத்துல கத்திய வச்சிருக்கானுவோ. நீங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் மீடியா வச்சுட்டு. ஐயா, கிட்ட போனா மேடத்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்கய்யா. யோ, நீயே கிட்ட போற? எட்டி நின்று சுட வேண்டியதானே? அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்களா ஐயா? ஆமா, நீங்க எல்லாம் ரூல்ஸ் படி தான் செய்றீங்களா? குற்றவாளியை அடிக்காம விசாரிக்கன்னு சொல்றோம், நீங்க அப்படியே பண்றீங்க. உங்க பொண்டாட்டி மேல உள்ள கோவத்தெல்லாம் குற்றவாளி மேல தானே காட்டுறீங்க. ஏய், என்ன பண்றீங்க? எடுங்க கத்திய. இல்லைங்க ஐயா, இவங்க அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறாங்க ஐயா. அவங்கள விட சொல்லுங்க ஐயா, நாங்க கத்தி எடுத்துடுறோம். நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க.
ஆனா அந்த பொண்ணை விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா அவங்க பொய் சொல்றாங்க ஐயா. இவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பொய் சொல்றாங்க ஐயா. இருமா, நான் பேசிட்டு இருக்கல. நீ ஆடிக்கடி பேசிட்டு இருந்தா கத்தி மேல பண்ற போது தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து தப்பாடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எடுக்கல, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவேன். எடுக்கடா கத்தியா. ஏய், விசாரிக்க வேண்டிய நீதிபதியா வந்துட்டல, அப்புறம் என்ன நம்பி கத்தி எடுங்க. எடுங்க. போலீஸ் போய் கத்தி வாங்க. பிரஸ் எடுத்த போட்டா வீடியோ எதுவும் வெளில வரக்கூடாது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் மானம் போறது மட்டும் இல்ல, இப்படி எல்லாம் தப்பு பண்ணலாம்னு நாமளே சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். சரி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை இப்படி அரெஸ்ட் பண்ணி ஏன் உள்ள உட்கார வச்சிருக்க? ஐயா இந்த பொண்ணு கூட படிக்கிற பையனோட மண்டையை அடிச்சு உடைச்சிருக்கா. அடிப்பட்ட பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இவளை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம் ஐயா. கல்லு ஓப்பனா இருந்தா என்ன ஆயிருக்கும் ஐயா? அவனுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் பசங்க பென்சில் பண்ண கூட அடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஸ்கூல் எச்சவருடைய பேசி முடிச்சிடணும். அதை விட்டுட்டு இதை ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைய கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்க. மணி என்னமாவது? 7 மணி ஆகுது. நேரம் வயசு பண்ண ஸ்டேஷன்ல உட்கார வைக்கலாமா? உனக்கு தெரியாது அது. இங்க ஒருத்தர் ரூல்ஸ் பேசுறாரு. எங்க அவரு? சுடுறதுக்கு ரூல்ஸ் பேசுறீங்களே, உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? ஊரா அரவர. சரி, அப்படி என்ன விசாரிச்ச? இப்பதான் ஏன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். விசாரணையே முடியல, அதுக்குள்ள உடனே யார் மீடியா எல்லாம் வர சொன்னது? ஒண்ணு இருக்கணும், முறைய ஸ்கூலுக்கு போய் மத்த பசங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்கணும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சின்ன அடித்தடி பிரச்சனை இல்ல. அப்படி என்ன பிரச்சனை சொல்லு கேப்போம். இந்த பொண்ணு ஸ்கூல்ல பொட்டலம் வித்துட்டு இருக்காயா. என்னது? சாம்பார் சாதம், புளி சாதம் பொட்டலமா? இல்லையா, போதை பொட்டலம் ஐயா. போதை பொட்டலமா? ஆமாங்கய்யா, படிக்கிற பசங்களுக்கு பாக்கெட் சப்ளை பண்ணிருக்காயா. அந்த பையன் தட்டி கேட்டதுனாலதான் அவனை அடிச்சிருக்காயா. நீ பேசாம ரைட்லாவே இருந்திருக்கலாம். ஏன்டா இன்ஸ்பெக்டர்? சரி, மேல சொல்லு. ஐயா இவங்க போய் சொல்றா ஐயா. நான் அப்படி எதுவுமே பண்ணல. நான் அடிச்சதா சொல்ற அந்த பையன் கூட படிக்கிற புள்ளைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அது தப்புன்னு நான் எடுத்து சொன்னேன். அதை கேட்காம என்னையும் சேர்த்து கிண்டல் பண்ணான். அதான் கோபத்துல கன்னத்துல 2 அடி அடிச்சேன். இதான் ஐயா நடந்தது. அவன் தலையில அடிபட்டதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது அவனோட ஸ்கிரீன் பிளே. அடுத்து சொல்லுமா. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு இல்லையா, மேஜருங்கய்யா. இவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அப்படியா? இந்த வயசுல ஸ்கூல் படிக்கிறானா அதுல ஏதோ கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கே அவளை பத்தி விவரம் சொல்றியா? அவ படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்ததே நான் தான். இந்த வயசுல அவ எதுக்கு படிக்கிறான்னு எனக்கு தெரியும். கோளாறு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரிம்மா, இந்த தகவல் எல்லாம் யார் உனக்கு சொன்னது? நீ கண்டுபிடிச்சியா? இல்லைங்கய்யா, அந்த பையன் தாங்கய்யா. நீ நம்பிடுவியா? சரிக்கணும்ல. போதை பொருள் தான் வித்தான்னு சொல்ற. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? கனகா, அந்த பொண்ணோட பேக்கை ஓபன் பண்ணு. எதுக்கு?
தெரியும்ல. இருமா ஏன் அவசரப்படுற? அவ பேக்ல இருந்தா அது அவதான் வித்தான்னு அர்த்தமா? அப்ப உன் ஸ்டேஷன்ல உன் பாக்கெட்ல இருந்தா? ஐயா என்னங்கய்யா, நான் ஒரு பொம்பளை போலீஸு, எப்படியா என் பாக்கெட்ல வச்சிருப்பேன்? நீங்களே இப்படி பேசுறீங்க. இருந்தா நீ விக்கிறதா அர்த்தமா? ஸ்டேஷன்ல இருந்து 2 போதை மருந்து கேஸ் போன மாசம் கோர்ட்டுக்கு வந்தப்ப அவன் சொன்ன கணக்குப்படி 890 கிராம் விசாரணை மாதிரி சொன்னானே, அதுல ஒண்ணுதான் இதுவா? அப்ப இன்னொன்னு எங்க இருக்கு உனக்கு தெரியுமா? கான்ஸ்டபிள் ஐயா, இன்ஸ்பெக்டர் பாக்கெட்ல செக் பண்ணுமா? சரிங்க ஐயா. ஐயா என்னய்யா என்ன சந்தேகப்படுறீங்க? என் பாக்கெட்ல எப்படிங்கய்யா இருக்கும்? செக் பண்ணுமா? இது வரேங்க ஐயா. ஐயா ஐயா, இது என் பாக்கெட்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்கய்யா. இந்த பேக்ல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்துச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பொண்ணு பேக்ல இருந்துச்சு, அவ வித்தான்னு சொன்னீல்ல, இப்ப உன் பாக்கெட்ல இருக்கு. அப்ப நீ தானே வித்திருப்ப. உனக்கு ஒரு நியாயம், இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா? பணத்தை வாங்கிட்டு கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாங்க ஐயா, இவங்கள சும்மா விடக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு வேணும்னு அந்த பொண்ணு மேல பழிய போட்டிருப்பாங்க. உனக்கு எப்படி ராசா இதெல்லாம் தெரியும்? ஐயா, இவங்களுக்கு அடிக்கடி ஒரு போன் வருங்க ஐயா. இப்ப லாஸ்டா கூட அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க ஐயா. இந்த பொண்ணை மீடியா முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னாங்க. நீங்க வேணா அவங்க போனை வாங்கி லாஸ்டா பேசினவங்க கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கே புரியுங்கய்யா. ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? அதான் உண்மையா இருக்கும் நினைக்கிறேன். எங்க உன் போன் எடுத்து நீ கடைசியா பேசுனல்ல, அந்த சொக்க தங்கத்துக்கு போன போட்டு கொடு. போன போட்டு கொடுமா. மேடம், பிரஸ் மீடியா முன்னாடி அவளை போதை பொருள் கேஸ் போட்டு நல்லா மாட்டி விட்டுட்டீங்களா? ஆமா, இங்க அவங்க நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து உடனே சுடுவாங்க. ஹலோ, யாரு? சத்தி பேசுறேன். போன கட் பண்ணிட்டான். முதல்ல ஒன்ன கவனிச்சுட்டு அப்புறம் அவனை கவனிக்கிறேன். பணத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழித்து நினைக்கிறாய். நீ ஒரு பொம்பளையா? அவ இந்த வயசுலையும் படிச்சு சாதிக்கணும்னு வயிறு இருக்கா. அதனால போய் கேஸ் போட்டு உள்ளதெல்லாம் நடத்திருக்க. உன்னால சும்மா உள்ள சொல்லு. யோ மீடியா, இதெல்லாம் முதல்ல நியூஸா போடுங்கப்பா. அப்பதான் நாட்டில் உள்ள கெட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். படிக்கிற ஸ்கூல் பொண்ணு மேல பணத்துக்காக போதை வழக்கு. எப்படி ஹெட்லைன் நல்லா இருக்கா?
முகரைய நல்லா தொடச்சுக்கோ. அப்பதான் நாளைக்கு பேப்பர்ல உன் போட்டோவில் பளிச்சுன்னு வரும். ஐயா தெரியாம காசுப்பட்டு பண்ணிட்டீங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்கய்யா. புள்ள குட்டிலாம் இருக்குங்கய்யா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மானமே போயிடுங்கய்யா. அப்புறம் நான் உயிரோடயே இருக்க முடியாதுங்கய்யா. உனக்கு மட்டும் தான் பிள்ளை குட்டி இருக்கா? இந்த பிள்ளைக்கு இல்லையா? இவங்களை மட்டும் என்ன மிஷன் செஞ்சாங்க? அவளும் இப்படி தானே செஞ்சிருப்பா. அப்ப நீ இறக்க மாட்டியா? சொல்லு. ஐயா, இனி வாழ்க்கையில் நான் தப்பே பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. உனக்காக இல்ல, இந்த பொண்ணுக்காக விடுறேன். மீடியா சார், இனிமே இந்த வீடியோ வெள்ளாரமா பாத்துங்க. சரிங்க. சரியா? சரிங்க சார். போங்க, கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு எப்போ ஆபத்துனாலும் தெய்வம் மாதிரி என்னை வந்து காப்பாத்துறிய. நல்லது பண்றதுக்கு நன்றி எல்லாம் எதுக்குமா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்ப. மாதிரி திரும்ப தப்பண்ண தொலைச்சு விடுவேன். நீங்களும் இப்படி வன்முறையை கையில் எடுக்க கூடாது. சரியா? சரிங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்க. வர்றேன். அதான் திரும்ப வந்துட்டோம்ல அண்ணா, போய் விளக்கேத்து. சரிங்க அத்தை. அப்பத்தா, வாதா ஏய் இருடி, இம்புட்டு நேரம் கழிச்சு எதுக்கு வந்த? உன்னை எப்ப வர சொன்னோம்? இவ்ளோ முக்கியமான விஷயத்த மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன கிழிச்சிட்டு இருந்த? இதுக்குதான் அம்மா காலையில படிச்சு லீவு போடுன்னு சொன்னாங்க. முதல்ல இப்ப விளக்கேத்து, அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. அண்ணா, தீப்பெட்டியும் மருமகள்கிட்ட கொடு. அப்பதான் போய் விளக்கேத்து. இதுக்காக வெயிட் பண்ணியா? ஆண்டவா, அவங்கிட்ட காலையில என்னடி சொல்லி அமிச்ச? நான் அம்பிட்டு சொல்லியும் நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்னா, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உன்னை படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்கவே கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போன வாரமே வீட்டு பொறுப்ப சரியா பாத்துக்க தெரியல. அத்தை, என்ன மணிக்கும்? நாம அவளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் லேட்டா வந்தேன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்ல?
அதுதானே நியாயமா இருக்கும். என்ன பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? இம்புட்டு முக்கியமான விஷயத்த சொல்லியும் நேரத்துக்கு வர முடியல. இதுல இவ என்னத்த சொல்லி கிழிக்க போறா? ஏய் சொல்லுடி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க?